சென்னை உட்பட 11 இடங்களில் நடத்தப்பட்ட என்ஐஏ சோதனை நிறைவு. தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் இயக்கத்துக்கு ஆள் சேர்த்த குற்றச்சாட்டில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் என தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. திருவள்ளூரில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், வேளச்சேரி நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பாக உள்ள அரசு கட்டடங்களை அகற்றி அதை கிண்டி ரேஸ் கிளப்புக்கு இடம் மாற்றலாம். தமிழக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் யோசனை. வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்படும் சென்னையில் புதிதாக பசுமை பூங்கா உருவாக்குவதை விட நீர்நிலை உருவாக்குவதே சிறந்த முடிவாக இருக்கும். தமிழக தலைமை செயலாளர் கூட்டம் நடத்தி முடிவெடுக்கவும் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூசக பதில். அமைச்சரவை மாற்றம் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்கும். பேசுவதெல்லாம் சமூக நீதி, ஆனால் கொடுப்பதெல்லாம் உதயநிதிக்கு என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஒரே மேடையில் அமர்ந்திருந்த ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் அமைச்சர் பொன்முடி. ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளை புறக்கணித்து வந்த பொன்முடி ஆளுநரை வரவேற்றார். கலைஞர் நூற்றாண்டு நினைவை போற்றும் வகையில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகள் அறிவிப்பு. கவிஞர் மு. மேத்தா, பின்னணி பாடகி பி. சுசீலா ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியாக இருந்த அல்லி உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக நியமனம். தொழிலாளர் நல நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமனம். மத்திய அரசின் செயல்பாடு கடன் வசூல் தீர்ப்பாயங்களையே அழிப்பது போல் உள்ளது. வாங்கிய கடனுக்காக சொத்துக்களை ஏலம் விடுவது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வேதனை. சம்போ செந்திலின் பெயரை கூறி அவரது கூட்டாளிகள் நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கி சென்றனர். ஆனால் செந்திலுக்கும் தனக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான புதூர் அப்பு பரபரப்பு வாக்குமூலம். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரண சம்பவம் தொடர்பான விசாரணை. ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்திற்கு 3 மாத காலம் அவகாசம் நீட்டிப்பு. நாடு முழுவதும் மதுக்கடைகளை மூட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தால் மாநில அரசு ஒத்துழைக்கும். மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் முத்துசாமி உறுதி. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து வதந்தி பரப்பிய பாஜக நிர்வாகி மீது வழக்கு பதிவு. இயக்குநர் மோகன்ஜி மீதும் பழனி கோவில் நிர்வாகம் புகார். கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம். தனியார் பள்ளியின் முதல்வர், தாளாளருக்கு ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை எதிர்ப்பு. சென்னை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம். தேவைப்பட்டால் குடும்பத்தினரிடம் ரகசிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு.
தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தடுக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஆற்றின் தூய்மையை பாதுகாக்கவில்லை என்றால் தாமிரபரணி ஆறு கூவமாக மாறிவிடும் எனவும் நீதிபதிகள் கருத்து. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் கட்டட மேற்கூரை பெயர்த்து கீழே விழுந்த விவகாரம். கட்டிட சீரமைப்பு குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருப்பூர் அருகே கோயில் நிலத்தை ஏலம் விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம். பேச்சுவார்த்தை நடத்த வந்த அறநிலையத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதம். கூடலூரில் 15க்கும் மேற்பட்ட சித்தா கிளினிக்குகளுக்கு சீல். போலி மருத்துவர்கள் இயக்கி வந்த புகாரில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. பாலியல் துன்புறுத்தல் செய்த புகாரில் மலையாள நடிகர் முகேஷ் கைது. முன்ஜாமீன் பெற்றிருந்தால் சில நிமிடங்களிலேயே விடுவிப்பு. உண்மை என்னாலும் வெல்லும், சட்டப்பூர்வமாக வெல்வேன். தனக்கு எதிரான விசாரணைக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் சித்தராமையா அறிவிப்பு. மலையாள நடிகர் சித்திக்கு எதிராக கேரள காவல்துறை பிடிவாரண்ட். பாலியல் வழக்கில் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்ட சில மணி நேரத்தில் நடவடிக்கை. குஜராத்தில் பிரபலமாகும் நோக்கில் ரயிலை கவிழ்க்க முயற்சி. கிம் ரயில் நிலைய தண்டவாளத்தில் நட் போல்ட்டுகளை அகற்றிய ரயில்வே ஊழியர்கள் 3 பேர் கைது. மருத்துவ படிப்புக்கான வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இடஒதுக்கீட்டில் ஒரு மோசடி நடவடிக்கை. பஞ்சாப் அரசின் மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். குற்றம் கூறுவதை விடுத்து நேருக்கு நேரான விவாதத்திற்கு வர தயாரா? லட்டு விவகாரத்தில் தனது கருத்தை விமர்சித்த பவன் கல்யாணுக்கு பிரகாஷ் ராஜ் பதிலடி. ஆண்டு ஐரோப்பிய GT4 சாம்பியன்ஷிப் கார் பந்தயத்தில் பங்கேற்க அஜித் ஆர்வமாக உள்ளார். இந்திய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்புகளின் கூட்டமைப்பு தகவல். திருப்பதி லட்டு குறித்து அவமரியாதை செய்ததாக ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் புகார். ஏழுமலையானின் தீவிர பக்தன் என்ற முறையில் மன்னிப்பு கேட்பதாக நடிகர் கார்த்தி அறிவிப்பு. மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிம்பு ஆகியோர் நடித்த தக் லைஃப் திரைப்படம் படப்பிடிப்பு நிறைவுற்றதாக வீடியோ வெளியிட்டு அறிவிப்பு. பெரிய நடிகர்களின் படங்களை 8 வாரங்கள் கழித்தே OTTயில் திரையிட வேண்டும். தமிழ் திரைப்படங்களை இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் வெளியிட வேண்டும் என்றும் திரையரங்க உரிமையாளர்கள் தீர்மானம். திரைப்படங்களை 24 மணி நேரமும் திரையிட அனுமதிக்க வேண்டும் என திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானம். இத்தனை காட்சிகள் தான் திரையிட வேண்டும் என்ற கட்டுப்பாட்டையும் தளர்த்துமாறு அரசுக்கு கோரிக்கை. இனி என் இசை பயணம் தலைநகரில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊர்களிலும் நடைபெறும். இசைஞானி இளையராஜாவின் எக்ஸ்தல பதிவால் உற்சாகத்தில் இசைப்பிரியர்கள். KG பாலசுப்ரமணி இயக்கத்தில் ஜீவா, பிரியா பவானி சங்கர் நடித்த பிளாக் திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் நாளை மாலை 5 மணிக்கு வெளியாகும் என அறிவிப்பு.